ஒன்னெல்லாம் இங்கே யார் யாரை சொன்னா அப்படி சொல்லிட்டு என்னை கீழே தள்ளி விட்டுட்டு செவுட்டில் ஒன்று அடிச்சிட்டாரு. பாவூர் சத்திரம் அருகே அரசு பேருந்தில் ஏறிய பள்ளி மாணவனை கன்னத்தில் அறைந்து தகாத வார்த்தைகளால் திட்டிய நடத்துனரின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தன்னை தாக்கிய நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாவூர் சத்திரம் போலீசில் பாதிக்கப்பட்ட மாணவன் தனது தங்கை மற்றும் பெற்றோருடன் சேர்ந்து புகார் அளித்ததால் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கேன். நாங்கள் எப்போவும் பள்ளி முடிஞ்ச பிறகு ஒரு 7 o'clock முடியும். அது முடிஞ்ச பிறகு நாங்கள் ஒரு அரை மைல் தூரம் வரைக்கும் நடந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நிற்போம். இன்றைக்கி 7 o'clock முடிஞ்சதுனால நான் பஸ் வந்து கொஞ்சம் வர லேட் ஆகிட்டு நானும் என் தங்கச்சி வந்தோம். அதுக்கடுத்து பஸ்ஸுக்காரர் வந்து பஸ் ஸ்டாப்பில் நிற்காமல் ஒரு 100 மீட்டர்லேருந்து 150 மீட்டர் வரைக்கும் தள்ளி போய் நின்னார். நானும் வேறு வழி இல்லாமல் ஏறி போய் நின்னோம். ஏறி போய் உட்கார்ந்த பிறகு அடுத்து கொஞ்ச நேரமாக எங்களை வைத்திட்டு இருந்தார். என் தங்கச்சியை பார்த்து கொஞ்சம் வைனார். அடுத்து என்னை பார்த்து கொஞ்சம் கிட்டாய் பேசி வைனார். அதுக்கடுத்து எங்கள் ஊர் ஸ்டாப் வரையும் நிற்க மாட்டேன், நீ ஒன்றெல்லாம் இங்கே யார் யாரை சொன்னா அப்படி சொல்லிட்டு என்னை கீழே தள்ளி விட்டுட்டு செவுட்டில் ஒன்று அடிச்சிட்டாரு. அதுக்கடுத்து இப்போ நாங்கள் பாவூர் சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கோம். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே உள்ள சிவகாமிபுரம். எனது பிள்ளைங்கள் ரெண்டும் அடைக்கலமண்டலம் பக்கத்தில் ஒரு தனியார் பள்ளியில் 11, 12 படிச்சுட்டு இருக்காங்க. 2 பேரும் தினமும் சாயங்காலம் 7 மணி 7:15 தான் ஸ்கூல் விட்டு வெளியே வருவாங்க. வந்த பிள்ளைங்க ரெண்டுமே அடைக்கலமண்டலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஏறி நிற்பாங்க. கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் ஏறி வருவாங்க. அப்போ இன்றைக்கி அது மாதிரி 7:15 வந்து பஸ்ஸு வராமல் இருந்து 7:45 வரை நின்றுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸு திருநெல்வேலிலேருந்து தென்காசி நோக்கி வந்திருக்கு. அந்த பஸ்ஸு கண்டக்டரும் டிரைவரும் அடைக்கலமண்டலம் பஸ் ஸ்டாப்பில் நிப்பாட்டாமல் ஒரு 100-150 அடி தாண்டி தள்ளி போய் நிப்பாட்டிருக்காங்க. பிள்ளைங்க சரி நேராகுதுன்னு சொல்லி பஸ்ஸில் ஓடி போய் 2 பிள்ளைங்களும் ஏறி இருக்குது. ஏறின இடத்துல பொட்டை பிள்ளையையும் பையனையும் பஸ் நடத்துனர் வந்து தகாத வார்த்தையில் பேசியிருக்காரு. இந்த வாக்குவாதம் அடைக்கலமண்டலத்துலேருந்து சிவகாமிபுரம் வர தண்ணி நடந்திருக்கு. அப்போ எங்கள் ஊர் விளக்கு வந்துட்டு இறங்கணும்னு பிள்ளையை சொன்னதுக்கு ஒன்று கீழே இறக்க மாட்டேன், பாவூர் சத்திரம் ஸ்டேஷனில் கொண்டு இறக்குவேன்னு சொல்லியிருக்கான். அப்பவும் சொல்லி சரி அப்போ கொண்டு இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நிப்பாட்டாமல் ஸ்லோவாகவே வந்திருக்கான். அப்போ அதில் பஸ்ஸில் இருந்த ஒரு பெரியவர் தான் இந்த பிள்ளைங்க ஊரை தாண்டி போகுது இறக்கி விடுங்கன்னு சொன்ன பிறகு அதுக்கு பிறகு டிரைவர்கிட்ட அந்த ஆள் சொன்ன பிறகு பஸ்ஸை ஸ்லோ பண்ணியிருக்காரு. பஸ் வந்து சிவகாமிபுரம் விளக்குலேருந்து ஒரு 300 அடி டிஸ்டன்ஸில் அது நல்லா இருட்டு குகை மழை நேரம். இந்த நேரத்தில் என் பொண்ணையும் பையனையும் கீழே இறங்கலை அப்படின்னு சொல்லிட்டு செவுட்டில் ஒரு அடிச்சுட்டு தள்ளியிருக்கான். தள்ளிட்டு அதுக்கடத்துல தகாத வார்த்தையில் பேசியிருக்கான். அதனால் விட்டுட்டு காட்டில் பிள்ளைகளை விட்டுட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் நான் இப்போ சத்திரம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் வந்திருக்கேன். கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு ஆக்ஷன் எடுப்போம், நாளை சாயங்காலம் வாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு நியாயம் வேணும். இது வண்டி நம்பர் வந்து தென்காசி டெப்போ நம்பரு 2390. கண்டக்டர் பேர் முருகன், ஊர் தென்காசியான். அவர் ஏற்கனவே இதே மாதிரி பல பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு. டெப்போவில் பிஎம் சொல்கிறாரு. அதனால் இவர் மேலே தக்க நடவடிக்கை எடுத்து எனக்கு நியாயம் கிடைக்க நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.